சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு கோரப்படுவதை முன்னிட்டு பெங்களூரு நீதிமன்றத்துக்கு அருகே சாலையில் திரண்ட தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிமுகவினர் தடுப்புகளை மீறி நுழைய முயன்றபோது அவர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தினர். பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக முதல்வர் ஜெயலலிதா போயஸ் கார்டனிலிருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டார். அவருடன் தோழி சசிகலா, சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோரும் அதே காரில் சென்றனர். விமான நிலையத்திலிருந்து 8:40 மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்ட அவர்கள் 9:40 மணிக்கு பெங்களூரை அடைந்தனர். அங்கிருந்து ஹோட்டலுக்கு சென்று தங்கிய மூவரும் ஓய்வுக்கு பின் 10:20 மணிக்கு பெங்களூரு பரப்பன அக்ரஹாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக நீதிமன்றத்தில் ஆஜராயினர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதாகரனும் அங்கு ஆஜரானார். Z+ பாதுகாப்பில் உள்ள ஜெயலலிதா ஆஜராவதை முன்னிட்டு நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இதனிடையே நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் திரண்டனர். ஒரு கட்டத்தில் போலீஸ் தடுப்புகளை அதிமுகவினர் தாண்டி குதிக்க முயன்றபோது அவர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தினர். அப்போது அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் தடியடி பிரயோகத்தில் சிக்கிக் கொண்டனர்.